காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கனவு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வரணும் தான் கனவு. இல்லைன்னா ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று போட்டிட்டு வெற்றி பெறுவார். இந்த சுற்றுலாத்துறை மூலம் அந்த கைடு, அதாவது சுற்றுலா வழிகாட்டி, அவங்களுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு 10 நாள் சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 வருவாய் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணுறது. என்னென்ன இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் பேலஸ் இருக்குது. அந்த பத்மநாபபுரம் பேலஸ்னால் அதுக்கு உள்ளால் அந்த மகாராஜா என்னென்ன பயன்படுத்தினார், அவர் அன்னைக்கு பயன்படுத்தின வாள், அப்புறம் அன்னைக்கு பயன்படுத்தின உடை, அன்னை 1956க்கு முன்னாடி தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட இருந்த டைமில் எப்படி அந்த அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், இதை பற்றியெல்லாம் சொல்லணும்னா ஒரு சுற்றுலா வழிகாட்டியால் தான் சொல்ல முடியும். இன்னும் என்ன தான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் இந்த வழிகாட்டி, சுற்றுலா வழிகாட்டி என்பவர்கள் முக்கியமாக இருக்காங்க. அதனால் இவங்க சுற்றுலாத்துறைக்கும் அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் இணைப்பு பாலமாக இவர்கள் செயல்படுவார்கள். இதன் மூலம் தமிழகத்தினுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கணும்னு தான் எங்களுடைய கருத்து. இல்லை, ஆல்ரெடி இது மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் திருப்பியும் இப்போ ஒவ்வொரு மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய டைமில் அவங்களுடைய லாங்குவேஜ் தெரியணும். இப்போது தமிழ் நம்ம மாநிலத்தில் தமிழ், மற்ற மாநிலங்களில் வரக்கூடியவங்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அதை தெரியக்கூடிய அளவில், அந்த லாங்குவேஜில் சொல்லக்கூடிய அளவில் நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம். சுற்றுலா இல்லை, கைடு இப்போது நீங்கள் தகுதி அடிப்படைன்னா நல்லா படித்தவங்களுக்கு சில சமயம் லாங்குவேஜ், இப்போ நான் எனக்கு ஹிந்தி தெரியாது. அதே டைமில் இன்றைக்கி சுற்றுலா பயணிகள் 10ஆம் வகுப்பு படித்தவங்க ஹிந்தி பேசுவாங்க, சரளமாக பேசுவாங்க. அதனால் இதுக்குன்னு ஒரு வரைமுறை கிடையாது. எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணி இதை இந்த துறையை நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்து அவங்கள வழிகாட்ட சொல்லியிருக்கோம். இல்லை, அதான் வரக்கூடிய பயணிகள் என்னென்ன விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தான் இருக்குது. இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு பாதுகாப்பு கொடுக்கறது அவங்களுடைய வழிகாட்டுதலுடைய வேலை கிடையாது. மற்றபடி இங்கே நல்லாவே இருக்குது பாதுகாப்பை பொறுத்தவரையில். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி கொடுத்து இவங்களை வச்சு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் அந்த பயிற்சி நான் கொடுத்துருக்கோம். இல்லை, எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக நாங்கள் கருதலை. சுற்றுலாத்துறை என்பது ஒரு சேவையான ஒரு இதுதான். அதனால் எங்களை பொறுத்தவரையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்னென்ன மாதிரி டெவலப் பண்ணால் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை.